இப்போ நான் உங்களுக்கு ஒரு பவர் தர போறேன். அந்த பவரை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில எதை வேணா மாத்திக்கலாம். என்ன பண்ண போறேன்? இப்போ வந்து நான் உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. பாஸ்ட்ல நடந்தது வந்து இப்போ ப்ரெசென்ட்ல மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தை மாற்றுவீங்க? ஒன்றும் இல்லை, சமீபத்தில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8th படிக்கிறப்ப எங்கள் அப்பா கடை வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு எப்படி டீ ஷாப் மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து எங்கள் அப்பா வந்து கடையில் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா இருந்தார். அவர் 10 நிமிஷம் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்போ ஒரு 20 ரூபா டப்பாவில் இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், எங்கள் அப்பா வரதுக்குள்ள ஜோப்பில் வச்சுட்டு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த 20 ரூபா அதில் இருந்துச்சுன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அதில் 20 ரூபா வச்சிருப்பாரு. சரி, நான் எடுத்து ஜோபில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அந்த 20 ரூபா நானே கடைசியாக வந்து எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அந்த 20 ரூபா டப்பாவில் காணணுன்னே என்னை கேட்டிருக்காப்புல எங்கே இந்த 20 ரூபா அப்படின்னு. என்ன பண்ண நான் எடுத்ததை ஒளி வச்சுட்டு. ஆனால் கண்டுபிடிச்சாரு எங்கள் அப்பா. கண்டுபிடிச்சி போட்டு நைட்டு ஃபுல்லாக வெளு அந்த 20 ரூபா கோசம் வெளுன்னு எடுத்துட்டாரு. இப்போ எனக்கு அந்த பவர் இருந்துச்சு என்ன பண்ணியிருப்பேன், அந்த 20 ரூபா டப்பாவை வச்சிருப்பேன். அது எடுத்துக்காமல் இருந்திருப்பேன். ஐயோ, அது அந்த 20 ரூபா எடுத்ததுக்கு அடி வாங்கினதுக்கு அதிலே வச்சிருப்பேன். அந்தமாரி கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஜஸ்ட் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவர் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்புல. எனக்கு அந்த பவர் இருந்தால் திருப்பி என் ஃப்ரெண்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி திருப்பி இந்த மாதிரி இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல நான் நினச்சி பாருப்போம். நாங்கள் ஒரு 5 பேர் ஸ்கூலில் ஒட்டுக்கா இருப்போம். இப்போ அவர் ஒருத்தர் இல்லைங்கிறப்ப +2 அந்த லைஃப்பில் ஒரு +1 +2 வருஷம் அந்த லைஃப்பில் அது ரொம்ப மிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருந்தால் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷோக்கு இந்த மாதிரிலாம் கூட்டு வந்துருக்கலாம். நான் இப்போ ஒய்ஃபோட வரதோட என் ஃப்ரெண்டோட வந்திருப்பேன். நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருப்போம். மோஸ்ட்லி அவன் இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு மனசங்கட்டமா இருக்கு. அந்த பவர் இருந்துச்சுன்னா அவனை நான் வந்திருப்பேன். எப்பவுமே நான் விடுதலை சுற்றுவோம் 2 பேருமே. ஏன்னா லவ்வுக்கு முக்கால்வாசி லவ் மேரேஜ் 2 பேருமே. நாங்கள் லவ் மேரேஜ் இருந்தப்போ ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது அவன் தான். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை லவ்ங்கிறப்ப தூக்கிட்டு வந்துடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான். ஆனால் அப்போ அவன் இல்லை. அவன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க லவ் பண்ண மூமெண்ட்ஸ் திருப்பி கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, அதுல ஒரு மூமெண்ட்ஸ் ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எல்லாமே நல்ல மூமெண்ட்ஸ் தான். நாங்க லவ் பண்ணவே சூப்பரா இருந்து அந்த லைஃப் ஒரு 8 இயர்ஸ் லவ் பண்ணோம். 8 இயர்ஸ் லவ் பண்ணோம். ஸ்கூல்ல இருந்து 9th இருந்து அவங்க லவ் பண்ணோம். 9th இருந்து அவங்க 9th நான் +1 அப்ப இருந்து லவ் பண்ணோம். வேறனால அக்செப்ட் பண்ணாதனால நாங்களே மேரேஜ் பண்ணிட்டோம். வீட்ல ஒத்திட்டாங்களா? இப்பல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒத்திட்டாங்களா? இல்லங்க, நாங்களே பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் தான் சொன்னோம். 2 டேஸ் கழிச்சு தான் சொன்னோம். 2 டேஸ் நாங்க ஊருக்கு போயிட்டோம். 2 டேஸ் கழிச்சு நாங்க ஊருக்கே வந்தோம். வந்துட்டு அடிச்சாங்க, அப்புறம் அனுப்பி விட்டாங்க. சேர்த்துட்டாங்களா இல்லையா? இப்ப எல்லாமே நாம தான் உங்களுக்கு. நாம எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலி ஒரு ஸ்மூத்தா போற மாட்டேன்னு நினைச்சு சொல்லி அனுப்புனாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறோம்ல. வாழ்ந்து காட்டிட்டீங்க. இன்னும் வாழ்ந்து காமிக்கணுங்க. என் சிஸ்டரை திருப்பி கொண்டு வருவேன், அவ்வளோதான். சிஸ்டர் இல்லையா? ஹீஸ் நோ மோர். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்க இப்போ இங்கே இல்லை, ஐ மீன் வேர்ல்டில் இல்லை. அவங்களும் திருப்பி முடிஞ்சால் ரிட்டர்ன் கொண்டு வருவோம், அவ்வளோ. எனக்கு என்னென்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்திலாம் பண்ணணும். இன்னும் நிறையா பண்ணது என்னோட இது. இந்த பஞ்சாயத்து உங்களுக்கு கோட்டமேடு இப்படி சேலம் ஹோம்லூர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும். என்னோடைய ஆசை எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் நான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி. அது எல்லாமே நான் இப்போ பண்ணி கொடுக்கணும் என்னுடைய ஆசை. எல்லாமே பண்ணிட்டேன். 75% பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பண்ணணும்னு என்னுடைய ஆசை. ஓகே, நான் மக்களுக்கோசரம் ஓகே. உங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கு. எனக்குன்னு எனக்கு இல்லை, எனக்கு மக்களுக்கு மட்டும்தான் என்னோட இது. மக்கள் குடும்பம், அவ்வளோதான். சூப்பர். ஃபர்ஸ்ட் மக்கள் தான், அதுக்கப்புறமா குடும்பம். மக்களால் மக்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரி தான். மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்காகவே சேவை செய்ய, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். நான் BE பயோமெடிக்கல் பண்ணியிருக்கேன். will change that. வேற என்ன? will do IT or CS. IT. சொல்லியிருக்கேன். பெரிய பங்களா, ஒரு அனாதை விடுதிகள் பெரிய இல்லாதவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு, குழந்தைங்க அனாதை இது மாதிரி நல்லா பெரிய இது மாதிரி மாற்றுவாங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உணவுகள் இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி இது பண்ணுவேன். எல்லாம் பண்ணுவீங்க. ஓ, மக்களுக்கு இப்ப வயசானவங்க இந்த ரொம்ப கீழ்பட்ட குழந்தை அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தெரியாது இது பண்ற மாதிரி, அது தெரியாத இது பண்ற மாதிரி வீடு இது பண்ணி அனாதை வீடு இது மாதிரி இது பண்ணிருக்கேன். அதான் என்னோட அது. வேற எதுவும் உங்க பர்சனல் ஏதோ? பர்சனல்லாம் அவ்வளோது பர்சனல் எதுவும் இல்லை. பொதுமக்களுக்கு நல்லா தான் எனக்கு. கை கொடுங்கண்ணா, நல்லா வரலாண்ணே. இப்போ ஐயாண்ணா, இப்போ உனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல,
இந்த மாதிரி நேற்று முன்னாடி நடந்ததை பற்றி இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை எதோ இருக்குதா? இல்லையா? எதுவுமே இல்லையா? ஏதோ சாப்பிட்றது, ஏதோ வாங்கணும், பொம்மை வாங்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஏன் ஆசை இருக்கணும்ப்பா? இங்க பாரு, நான் ரெக்கார்டு பண்ண என்ன உங்கள ஆசை என்ன ஆசை அது மட்டும் சொல்லணும். ஆசைனா எப்படி இருந்துச்சா? தமிழ் தானா? தமிழ் தமிழ். ஆசைனா எப்படி ஆசை? ஆசைனா இப்போ இன்னைக்கு வந்து என்ன கேட்கறதுன்னா, இன்னைக்கு வந்து முன்னாடி ஏதோ நடந்திருக்குது, அது திருப்பி நடக்கும்போது அதை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சூப்பர்மேன் பவர், சூப்பர் பார்த்துருக்கீங்க. சூப்பர்மேன் பவர் மாதிரி உனக்கு கிடைக்குது. அதை வச்சு ஏதோ மாத்தணும். என்ன மாத்துவேன்? என்ன மாற்றம்? என்ன விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? ஃபேமிலியை மாற்றுன்னு நினைப்போம். ஃபேமிலியே மாத்தணும். அண்ணா இது புதுசா இருக்குண்ணே. ஃபேமிலியே மாத்தணும்னு நினைப்பாரா? ஃபேமிலியே மாத்த தங்கச்சிண்ணா. என்ன காரணம் மாத்தணும்னு நினைப்பீங்க? ஒரு காரணம் இருக்கும்ல. மாற்றணும் அப்படி மாற்றணும்னா வீட்டில் எல்லா சேஞ்சையும் மாற்றணும். ஓ அப்படியே அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படி சொல்லுங்க. நான் மாத்தணும்னா நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஆகுது இல்ல? மேரேஜ் ஆனதான் மேரேஜ் ஆனதான் மாத்தேன். ஏன் ஏன் அப்படி? நம்ம பசங்க தானே, நம்ம ஜாலியா இருக்கணும்ல. ஜாலியா இருக்கணும். கல்யாணம் ஆன அப்புறம் ஃபைல் ஆச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா? ஆமா, அது எல்லா பசங்களும் கேட்டா அதான் சொல்லுவாங்க. ஓ கல்யாணம் பண்ணி ஜாலியா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்பட்டா தானே அப்புறம் ஜாலியா இருக்க முடியும். எப்பயுமே ஜாலியா இருக்க முடியாது இல்ல? எப்பயுமே ஜாலியா இருக்கிறது தானே. எப்பயுமே ஜாலியா இருக்கணும். அலப்பற கிளப்புறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அலப்பற கிளப்புறோம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்களும் சொல்லிருங்க. அலப்பற கிளப்புறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மைக்கில் வந்துருச்சு.